சாப்பிட்டு தூங்குங்க, நான் காலையில் கால் பண்ணுறேன். நீ செகண்ட் டைம் கால் பண்ணப்போ கூட நான் மேனேஜர்கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தேன். சாரி, இப்போ கூட நீ சொன்ன மாதிரி தான் நான் கிளம்பி வந்துட்டுருக்கேன். நீ கேட்ட பணத்தை ரெடி பண்ணிட்டு தான் இருக்கேன். அது வரைக்கும் ஏதோ பண்ணிடாத பத்ரி, ப்ளீஸ். கல்யாணத்துக்கு முன்னாடியோ இல்லை டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஒருத்தனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ண டேரக்டர் சொன்னார், ரெண்டுமே கரெக்டாக இருக்குன்னு சொன்னார். ஸோ ஃபர்ஸ்ட் லைன் உமாபதி சார் வந்து இந்த படத்தின் முன்னா ஃப்ரண்ட் லைனில் வந்திருக்காரு. ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும். 13 கேரக்டர்களை வைத்து ஒரு புதுமையான ஒரு முயற்சி. உமாபதி சார் பார்த்தீங்கன்னா எப்பவுமே எல்லாத்துலேயுமே ரொம்ப அவரோட இன்வால்மெண்ட்டு, எக்ஸ்ட்ரீம் போவார், எக்ஸ்ட்ரீம் விஷயத்துக்கு போவார். எல்லா விஷயத்துலையுமே எப்படி ஒரு வித்தியாசமான முயற்சிகள் இந்த திரைத்துறையில் செய்திருக்காங்களோ அந்த மாதிரி இது ஒரு முயற்சி அவர் எடுத்திருக்காரு. ஒரு நாள் நைட்டு ஒரு சம்பவம், 13 கேரக்டர்ஸு. நம்ம இதில் விஷுவலில் பார்த்ததெல்லாம் வேறு. ஸோ ஃபேஸே காட்டாத கேரக்டர்ஸ் வச்சு அப்படியே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை வந்து இன்றைக்கி அவர் வந்து ஒரு ஷார்ட் டைமில் ஒரு பட்ஜெட்டில் குவாலிட்டியோட அழகான டெக்னீஷியன்ஸ் எல்லாம் வச்சு பண்ணியிருக்காரு. நண்பர் விவேகா போன்றவங்களாம் அவருக்கு பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன ஒரு விஷயம்னா, இன்றைக்கி இருக்கிற சூழலில் கசாலிலாம் வந்திருக்காங்க. இன்றைக்கி இருக்கிற சூழலில் படங்கள் எடுக்கிறதுக்கு நிறைய பேர் முன்னோர்றதே கஷ்டமான ஒரு சூழல் இருக்குது. அதே மாதிரி நம்மளுடைய பத்திரிக்கையாளர் நம்ம வீடியோ எல்லாருக்கும் நான் ஒரு ரெக்வஸ்ட் வச்சுக்கிறேன். இந்த மாதிரியான சிறிய படங்களுக்கு நல்லா எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். இந்த தேட்டர்ஸ்லேருந்து எல்லாமே இன்றைக்கி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. படத்தை விட பாப்கார்ன் விலை ஜாஸ்தியாக இருக்குது, பாப்கார்னோட பார்க்கிங் விலை ஜாஸ்தியாக இருக்குது. இந்த சூழலில் வந்து ஒருத்தர் படம் பண்ணி வர்றதே ரொம்ப சிரமமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி இப்படி ஒரு முயற்சி எடுத்து உமாபதி சார், டாக்டர் தனிகாசு சார், பண்ருட்டி ரமேஷ் சார் உட்பட இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி படங்கள் வந்து நல்லா வரணும், வந்தால் தான் நிறைய பேருக்கான வேலைகள் கிடைக்கும், எல்லாமே இருக்கும். அதே மாதிரி வந்து இன்றைக்கி இருக்கிற இண்டஸ்ட்ரி பற்றி கொஞ்சம் முன்னாடி கூட டேரக்டர் சார்கிட்ட பேசிகிட்டு இருந்தோம். நிறைய வந்து சொல்லப்போனால் வந்து நிறைய ஆர்கனைசேஷன்ஸ், அசோசியேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. பாக்கியராஜ் சார் வந்து ரைட்டர்ஸ் யூனியன் வந்ததுக்கப்புறம் நிறைய அந்த கதை திருட்டுகள் போன்ற விஷயங்கள்லாம் வந்து அதுக்கெல்லாம் ஒரு நிறைய ஒரு தீர்வு வந்து அதெல்லாம் ஒரு நல்ல சிறப்பான முறையில் வந்து அவர் வந்ததுக்கப்புறம் தான் செய்துட்ருக்காரு. அதே மாதிரி எல்லா சைட்லேயும் வரணும். உதாரணத்துக்கு டைட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ கூட நம்ம எல்லாம் பத்திரிகை துறையை சேர்ந்த நிறைய பேருக்கு வந்திருக்காங்க. நம்ம ஒரு படத்துக்கு ஆரணி ஒரு டைட்டில் அப்ளை பண்ணணும்னு சொன்னால் அந்த டைட்டில் இருக்கா இல்லையான்றது நம்ம போய் செக் பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை வந்து திரைப்படத்துறையில் வந்து கொண்டு வரணும். ஏன்னா அதன் மூலமாக நிறையா வணிக ரீதியான விஷயங்கள், நிறைய பிரச்சனைகள் அதெல்லாம் போயிட்டுருக்கு. ஒரு டைட்டில் வந்து இருக்கா இல்லையான்றதை யார் வேணாலும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இருந்துச்சுன்னா வேறு டைட்டில் சாய்ஸ் போகலாம். எப்படி இன்றைக்கி ஆரணி பண்ணுறாங்களோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கொண்டு வரணும். இது போல் நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சினிமா சம்மந்தப்பட்டவர்கள் அதுக்காக கஷ்டப்படுறவங்களுக்காக எதுவுமே எந்த ப்ராஃபிட்டும் கிடைக்கிறதில்ல. இவ்வளோ நமக்கு பேர் இருக்கும், இவ்வளோ பெரிய செட்டப்லாம் இருக்குது. ஆனால் யாரோ ஒரு புக் மை ஷோங்கிறவங்க தான் வந்து நம்மளுடைய காசு பூரா அவங்களுக்கு தான் போகுது. இந்த ரயில்வேல பார்த்திங்கன்னா ஒரு ரிசர்வேஷன் சலான் தருவாங்க. அந்த ஒரே சலானில் பார்த்திங்கன்னா 5 டிக்கெட் 6 டிக்கெட் நம்ம பண்ணால் அதுக்காக ஒரே ரிசர்வேஷன் சார்ஜில் 5 பேருக்குமே சேர்த்து பண்ணலாம். 4 டிக்கெட் பண்ணாலும் அதுதான், 5 டிக்கெட் பண்ணாலும் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ புக் மை ஷோவில் பார்த்திங்கன்னா ஒரு டிக்கெட்டுக்கு 30 ரூபா, 10 பேர் போகிறோன்னா 10 பேருக்கு 30 ரூபா, 300 ரூபா தரணும். இதெல்லாம் வந்து இவ்வளோ பெரிய இங்கே அசோசியேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஆனால் நாம் வந்து செய்ய முடியாத யாரோ சம்மந்தம் இல்லாதவங்க தான் வந்து சம்பாதிக்கிறாங்க. டியூப்பில் அந்த மாதிரியான கேன்டீன்ஸில் இப்படி இல்லாமல் சம்மந்தம் இல்லாதவங்களுக்கு தான் அந்த வருமானங்கள் போயிட்டுருக்கு. சினிமாவுக்குள்ளே வரணும். திடீர்னு பார்த்திங்கன்னா ICAFன்னு ஒரு நிறுவனம், சாதாரண ஃபிலிம் லவர்ஸ்ன்னு ஆரம்பித்தோடனே அவங்க பார்த்திங்கன்னா திரைப்பட விழா வந்து அவங்க தான் நடத்துகிறாங்க தொடர்ச்சியாக.
அவங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து 70 லட்சம் 80 லட்சம்னு கொடுக்குறாங்க. சினிமாவுக்கு சம்மந்தமே இல்லாத ஆட்கள் வந்து இதை எடுத்து செய்கிறாங்க. ஏன் இதை வந்து ஒன்று கவர்மெண்ட்டு செய்யணும், இல்லை நம்மளுடைய இயக்குனர் சங்கம், பெப்சி இவங்கெல்லாம் சேர்ந்து செஞ்சு அந்த இன்கம் நம்ம உள்ளே கொண்டு வரணும். அங்கே போய் ஒரு படம் போய் பார்க்கலான்னு பார்த்தாக்கா வெறும் அதிகாரிகளும் போலீஸ்காரங்களும் குடும்பத்தோடு உள்ள உட்காந்துருக்காங்க. அங்கே நமக்கான எந்த ப்ரியாரிட்டியுமே இல்லை. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஸோ சினிமாவுக்கான இன்கம்ங்கிறதே சரியான ஒரு விஷயமா இல்லாமல் இருக்குது. சினிமாவுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, சினிமாவுக்காக கஷ்டப்படுறவங்களுக்கு எந்த பெனிஃபிட்டும் இல்லாத ஒரு சூழ்நிலை இந்த இடத்துல உருவாகிட்டு இருக்கு. யாரும் சம்மந்தம் இல்லாதவங்க தான் சம்பாதிக்கிறாங்க. ஏன் நம்மளால் வந்து ஒரு புக் மை ஷோ மாதிரி ஒரு ஆப் புக் பண்ணி அந்த காசை ப்ரொடியூசருக்கும் சம்மந்தப்பட்டவங்களுக்கு கொண்டு வர முடியாது? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி தேட்டர்ஸில் வந்து இப்போ டேரக்டர் ஏன்னா பூங்கிறதுல ஏகப்பட்ட மாடுலேஷன் இருக்குது. அது வந்து சாதாரணமாக சொல்லிக்கிற மாதிரி ஹூம் அப்படிங்கிறது இல்லை. அப்படின்னு ஆரம்பித்தோம்னா அதில் அவ்வளவு மாடுலேஷன் இருக்குது. அது எத்தனை சுச்சுவேஷன் இருக்குதோ அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரிலாம் அந்த ஹூம் எழுக்கலாம். அப்படி ஒரு அழகான டைட்டில் அந்த திரைப்பட விழா கொண்டிருக்கும். மரியாதைக்குரிய பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், அப்புறம் பத்திரிகையிலே ரொம்ப முக்கியமானவர்கள், என்னுடைய நண்பர் சுபாஷ் அவர்கள் வந்திருக்காரு. அவர் உட்பட அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். அதே மாதிரி தயாரிப்பாளர் உமாபதியிலிருந்து டைரக்டர் கிருஷ்ணவேலிருந்து அந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். வாழ்த்து வந்திருக்கும் உங்களுக்கும் என்னை யாருக்கூடிய எல்லாருமே பத்திரிகையாளர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். வழக்கமாக எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் இந்த மாதிரி ஆடியோ ஃபங்க்ஷனில் நான் பொறுமையாக எல்லோரும் பேசுகிறதெல்லாம் கேட்டு கடைசியில் தான் நான் பேசுவேன். அப்படி தான் வருவேன், எந்த வேலையும் வச்சுக்க மாட்டேன். இன்றைக்கி குடும்பத்தில் ஒரு நிகழ்வு அது போகலைன்னா பெரிய தகராறாகி போகும். அதனால் பேர குழந்தைய வச்சுட்டு எல்லாம் ஹோட்டலில் உட்காந்துருக்காங்க. புறப்படும் போது சொல்லிட்டாங்க 7:30 புறப்பட்டு வந்துருக்காங்க. ஆனால் முடியல. ஸோ அதனால தான் நம்ம கொஞ்சம் முன்னால் பேச வந்துருச்சு. என்ன பேசுறது, உமாபதி அவர்களை பற்றி பேசுறதுன்னா அவர் பேச சொல்லி நான் எப்போவுமே கேட்டுக்கிட்டு இருப்பேன். நான் அந்த அவர் இந்த சுபாஷ் இவங்கெல்லாம் பேசினாங்கன்னா அவ்வளோ விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். அந்த அளவுக்கு எதை பற்றி பேசுறதுனாலும் எதை பற்றி ஹிண்ட் வேணுனாலும் நம்ம எல்லாம் கேட்டோம்னா அவங்க வரலாம் அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. அவரை பற்றி முதல்ல பேச ஆரம்பிச்சு ஒருத்தர் சொன்னார். ஏன்னா எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. என்னென்னா உமாபதி வந்து ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்கிறது அப்படின்னு இயக்குனராக தான் வர்றது ரெடியாக இருந்தார், ப்ரொடியூசராக விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு அதிர்ச்சி இல்லை, யார் எப்படி இருப்பாங்க என்ன சொல்ல முடியாது, எப்போ எது வெளிப்படுன்னு சொல்ல முடியாது. நம்ம ரொம்ப சாதாரணமாக நினைப்போம்.